2026 ஃபிஃபா உலகக்கோப்பை அதற்குள்ளாகவே அதன் உச்சத்தை எட்டிவிட்டது. முதல் நாக் அவுட் சுற்றிலேயே மிரட்டலான போட்டிகள் அரங்கேற தொடங்கியிருக்கின்றன. நேற்றிரவும் இன்று காலையும் நடந்த 3 போட்டிகளில் ஒன்று ஸ்டாப் பேட்ச் டைமில் நிர்ணயமாகி இருக்கிறது. 2 போட்டிகள் பெனால்டி ஷூட் அவுட் மூலம் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு பெரிய அணி அதிர்ச்சி தோல்வி அடைந்து வெளியேறியிருக்கிறது. கட்டாயம் வெற்றி பெற்றுவிடும் என்று கருதப்பட்டிருந்த ஜெர்மனி அணி யாரும் எதிர்பாராத வகையில் பராகுவே அணிக்கு எதிராக தோற்று வெளியேறியிருக்கிறது. பாஸ்டன் ஸ்டேடியத்தில் நடந்த போட்டியில் இன்று அதிகாலை 2 மணிக்கு தொடங்கிய போட்டியில் பராகுவேவுக்கு எதிராக ஜெர்மனி பெரும் ஆதிக்கம் செலுத்தியது. சுமார் 75% நேரம் பந்தை தங்கள் கட்டுக்குள் தான் ஜெர்மனி அணி வைத்திருந்தது. ஆனால் அவர்களால் அதை கோல்களாக மாற்ற முடியவில்லை. அதே சமயம் தங்களுக்கு கிடைத்த சொற்ப வாய்ப்புகளிலும் என்ன சவால் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தது பராகுவே. அதனால் 42வது நிமிடத்தில் அந்த அணி கோலும் அடித்தது. மதியஸ் கலார்சாவுடன் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு பந்தை கோலாக்கினார் பராகுவே நட்சத்திர வீரர் என்சிசோ. அதனால் முதல் பாதியில் 1-0 என முன்னிலை பெற்றது பராகுவே. பின்தங்கியிருந்ததால் உத்வேகத்துடன் இரண்டாவது பாதியை தொடங்கிய ஜெர்மனி அணி 54வது நிமிடத்தில் ஆட்டத்தை சமனாக்கியது. புளோரியன் வியர்ட்ஸ் கொடுத்த கிராஸை ஹெட்டர் மூலம் கோலாக்கினார் கை ஹாவர்ட்ஸ். அதற்கு பின்னும் ஜெர்மனி அணி தொடர்ச்சியாக முன்னிலை எடுக்க போராடியது. ஆனால் அவர்களால் பராகுவே கோல்கீப்பர் ஓர்லாண்டோ கிள்ளை மீறி கோல் அடிக்க முடியவில்லை. 90 நிமிடம் முடியும் போது இரு அணிகளும் 1-1 என்ற நிலையிலேயே இருக்க ஆட்டம் எக்ஸ்ட்ரா டைமுக்கு சென்றது. அந்த 30 நிமிடங்களிலும் அதே நிலைதான். இரு அணிகளும் அதன் பின்னும் கோல் அடிக்காமல் போக போட்டி பெனால்டி ஷூட் அவுட்டுக்கு சென்றது. முதலில் ஷூட் செய்ய முடிவு செய்து ஜெர்மனிக்காக களம் கண்டது ஹாவர்ட்ஸ். போட்டியில் கோல் அடித்து ஆட்டத்தை சமனாக்க உதவிய அவர் ஷூட் அவுட்டில் கோல் அடிக்க தவறினார். பராகுவே கோல்கீப்பர் அதை தடுத்து விட்டார். அதன் பின் ஜெர்மனி 2 ஷூட்களை கோலாக்க பராகுவே தங்கள் முதல் 3 வாய்ப்புகளையும் சரியாக கோலாக்கியது. பராகுவே அணி 3-2 என முன்னிலை பெற்றிருந்த நிலையில் ஜெர்மனியின் நிக்வோல் டிமாடே தன் வாய்ப்பை தவறவிட்டார். ஒரு ஷூட்டை கோலாக்கினாலும் வெற்றி உறுதி என்ற நிலையில் பராகுவே அடுத்த 2 வாய்ப்புகளையுமே தவறவிட்டது. 5 வாய்ப்புகள் முடிவில் 3-3 என சமநிலை தொடர சடன் டெத் நடந்தது. அதில் ஜெர்மனியின் ஜோனத்தான் வாய்ப்பை தவறவிட்டார். பராகுவே வீரர் கனாலை சரியாக ஷூட் செய்ய அந்த அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. ஜெர்மனி யாரும் எதிர்பாராத வகையில் வெளியேற நேரிட்டது. 2014 கோப்பை வென்ற பிறகு ஜெர்மனியால் ஒருமுறை கூட ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேற முடியவில்லை. ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் அந்த அணி பெனால்டி ஷூட் அவுட்டில் தோற்றிருப்பது இதுவே முதல் முறை. ஜெர்மனி பெனால்டியில் இதுவரை பெறாத முடிவை பெற்றிருக்கும் நிலையில் மறுபக்கம் நெதர்லாந்து அணிக்கு வழக்கமான முடிவே கிடைத்தது. மீண்டும் ஒருமுறை பெனால்டி மூலம் வெளியேறியிருக்கிறது நெதர்லாந்து. மெக்சிகோவின் மான்ட்ரி ஸ்டேடியத்தில் நெதர்லாந்து மற்றும் மொராக்கோ அணிகள் சந்தித்தன. சமபலம் வாய்ந்த இரு அணிகளும் மோதிய இந்த ஆட்டம் ஆரம்பம் முதலே சரிசமமாக சென்று கொண்டிருந்தது. முதல் பாதி 0-0 என முடிந்தது. இரண்டாவது பாதியிலோ மொராக்கோ அணி பந்தை தங்கள் வசம் அதிக நேரம் வைத்திருந்தது. அவர்கள் அவ்வப்போது சில ஷாட்டுகள் அடித்தும் நெதர்லாந்து கோல்கீப்பர் வெப்ரூகன் அதை தடுத்து விட்டார். ஆனால் கோடி கேஹ்போ மூலம் 72வது நிமிடத்தில் கோல் அடித்து முன்னிலை பெற்றது நெதர்லாந்து. அந்த அணி வெற்றி பெறுவதற்கு அதுவே போதுமானதாக இருக்குமோ என்று கருதப்பட்டது. ஆனால் ஆட்டத்தின் ஸ்டாப் பேட்ச் டைமில் அது மாறியது. கடைசி நிமிடங்களில் கடுமையாக போராடிய மொரோக்காவுக்கு ஸ்டாப் பேட்ச் டைமில் இசா டியோப் கோல் அடித்து ஆட்டத்தை சமனாக்கி கொடுத்தார். தன் முதல் சர்வதேச கோல் மூலம் தனது அணிக்கு இன்னொரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார் டியோப். அடுத்து கூடுதல் நேரத்தில் இரு அணிகளும் கோல் அடிக்க முடியவில்லை. அதனால் இந்த போட்டியும் பெனால்டி ஷூட் அவுட்டுக்கு சென்றது. ஷூட் அவுட்டில் மொரோக்கோ அணி தங்கள் முதல் வாய்ப்பையே தவறவிட்டது. ஆனால் நெதர்லாந்து தங்கள் இரண்டாவது வாய்ப்பை தவறவிட்டு மீண்டும் ஆட்டத்தை சமனாக்கியது. 3 வாய்ப்புகள் முடிவில் இரு அணிகளும் 2-2 என்றிருக்க இரு அணிகளுமே 4வது வாய்ப்பை தவறவிட்டன. நெதர்லாந்து 5வது வாய்ப்பையும் தவறவிட மொரோக்காவின் இஸ்மாயில் சைபாரி தன் வாய்ப்பை கோலாக்கி மொரோக்கோ அணியை அடுத்த சுற்றுக்கு அழைத்துச் சென்றார். 2014, 2022 இரு உலகக்கோப்பைகளிலும் பெனால்டி ஷூட் அவுட் மூலமே வெளியேறிய நெதர்லாந்து அணிக்கு இம்முறையும் அதே முடிவுதான் கிடைத்திருக்கிறது. இந்த போட்டிகளைப் போல பிரேசில், ஜப்பான் ஆட்டமும் கூட 90 நிமிடங்களை தாண்டி சென்றிருக்கும். ஆனால் ஸ்டாப் டைமில் கோல் அடித்து அந்த அணி அதை தவிர்த்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. ஹியூஸ்டன் ஸ்டேடியத்தில் நடந்த ஜப்பான் அணிக்கு எதிரான போட்டியில் பிரேசில் அணி ஆரம்பத்தில் நன்கு ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் ஜப்பான் சிறப்பாக டிஃபென்ஸ் செய்து அவர்களை கோல் அடிக்க விடாமல் தடுத்தது. தொடர்ந்து பிரேசில் கோல் அடிக்க முயற்சிக்க 29வது நிமிடத்தில் யாரும் எதிர்பார்க்காமல் கோல் அடித்தது ஜப்பான். பிரேசில் வீரர் கொடுத்த பாஸை இடைமறைத்து கைப்பற்றிய ஜப்பானின் சனோ பந்தோடு முன்னேறி பாக்ஸுக்கு வெளியே இருந்து அடித்து கோலாக்கினார். அதனால் முதல் பாதியில் 1-0 என முன்னிலை பெற்றது ஜப்பான். இரண்டாவது பாதியில் இன்னும் தீவிரமாக போராடிய பிரேசில் அணிக்கு 56வது நிமிடத்தில் கோல் அடித்தார் கசமிரோ.
கேப்ரியல் கொடுத்த கிராஸை கசிமிரோ ஹெட்டர் மூலம் கோலாக்கினார். அடுத்து இரண்டாவது கோலுக்காக பிரேசில் ஜப்பான் கோல் போஸ்டை முற்றுகையிட்டு கொண்டே இருந்தது. ஜப்பான் போராடி டிஃபென்ஸ் செய்து கொண்டே இருந்தது. ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு செல்லும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் ஸ்டாப்பேஜ் டைமின் 5வது நிமிடத்தில் கோல் அடித்து அந்த அணியை வெற்றி பெற வைத்தார் கேப்ரியல் மார்டின்லி. 2-1 என வென்று ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியது பிரேசில். இந்த 3 போட்டிகளுமே கடைசி வரை பரபரப்பாக சென்று ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்தன. அதேபோல் இன்றும் நாளையும் கூட சில பரபரப்பான போட்டிகள் இருக்கின்றன. இன்றிரவு 10:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் ஐவரி கோஸ்ட் அணி நார்வேவை எதிர்கொள்கிறது. நள்ளிரவு 2:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் பிரான்ஸ் ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. அதிகாலை 6:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் மெக்சிகோ அணி ஈக்வடாருடன் மோதுகிறது. எர்லிங் ஹாலண்ட், கிலியன் எம்பாபே போன்ற சூப்பர் ஸ்டார்களும் விளையாடுவதால் நிச்சயம் பெரும் விருந்தை எதிர்பார்க்கலாம்.